வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கும் மழையுடனான வானிலை வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் அரசாங்கத்திடம் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பெற்ற மகளையே தேர்தலுக்கு விட்ட தாய், தேர்தலுக்கு ஆதரவாக கூடிய 20 சட்டத்தரணிகள். கடலுக்கு செல்வோர் அவதானம், நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள செம்மஞ்சள் நிற அவசர எச்சரிக்கை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனாவின் இறுதி சத்திய கடுதாசி, பின்னணியில் மறைந்துள்ள அரசியல் உத்தரவுகள். உலகத் தமிழர்களுக்கான தலைமைத்துவ வெற்றிடத்தை நிரப்பக்கூடியவர் விஜய், ராம்நாத் அர்ச்சுனா தெரிவிப்பு. 13 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை, மக்களே அவதானம். தமிழ் மக்கள் அழியும் போது சிரித்தவர்கள் ஒழிய வேண்டும், ஆவேசமாக பேசிய கருணாநிதி. நேபாளத்தின் பிரபலமான சுற்றுலாத்தலமான சௌராக பகுதியில் காண்டா மிருகங்களிடையே ஏற்பட்ட சண்டை சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மோதல் காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வேகமாக வைரலாகி வருகிறது. அதாவது, நேபாளத்தில் பிரபலமான சுற்றுலாத்தலமான சௌராக பகுதியில் 2 காண்டாமிருகங்கள் திடீரென ஒன்றனொன்று மோதி கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளன. மேலும் சண்டையிட்ட காண்டாமிருகங்கள் அந்த பகுதியிலிருந்து ஒன்றையொன்று விரட்டிக்கொண்டே ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாகவும் இதனால் அங்கிருந்த மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அவை ரவுதி ஆற்றை கடந்து குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக சித்வான் தேசிய பூங்கா அதிகாரிகளுக்கும் தெரிவித்தார்கள். சுமார் 694 காண்டாமிருகங்களின் இருப்பிடமாக விளங்கும் சித்வான் தேசிய பூங்காவில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த காண்டாமிருகம் சண்டையிட்டது தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளுக்கு செம்மஞ்சள் நிறத்திலான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல திணைக்களத்தினால் இன்று மாலை வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையினூடாகவே இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வடகிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவில் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பிரதேசம் தொடர்ந்தும் அதே நிலையில் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் தற்போது நிலவி வரும் மழையுடனான காலநிலையும் பலத்த காற்றுடனான சூழ்நிலையும் மேலும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டைச் சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பகுதிகளிலும் வங்காள விரிகுடாவின் ஆழம் கூடிய பகுதிகளிலும் மிகுந்த பலத்த காற்றும் வீசக்கூடும். இதன் காரணமாக இக்கடற்கரை பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 168 மணித்தியாலங்களுக்குள் இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் சூறாவளியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடல்சார் ஊழியர்கள், கடற்தொழில் சமூகம் மற்றும் பொதுமக்கள் இக்கால நிலை குறித்து மாற்றம் குறித்தும் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அத்துடன் வளிமண்டல திணைக்களத்தினால் அவ்வப்போது வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் உத்தியோகபூர்வ அறிக்கைகளை தொடர்ந்தும் அவதானிக்குமாறு கோரப்பட்டுள்ளார்கள். சீரற்ற வானிலை தொடர்ந்தும் 13 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு, பதுளை, காலி, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தறை, மொனராகலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் சீதாவாக்கு பிரதேச செயலர் பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்த, குரண, வெல்லாவிட்டு, பளிந்தருவர மற்றும் மத்துகம் ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கேண்டி மாவட்டத்தின் சில இடங்களுக்கும், குருநாகல் மாவட்டத்தின் சில இடங்களுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களுக்கும் 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈழமக்களின் வலியையும் போராட்டத்தையும் தனது சுய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாத் அர்ச்சுனா கடுமையாக சாடியுள்ளார். தமிழக ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய பிரத்யோக பேட்டியில் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு வாக்கு போட்ட ஈழமக்களின் வழியில் எங்குமே பயன்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் வாக்குகளுக்காக ஈழமக்களின் வழியை எங்குமே பயன்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரத்தில் தங்கியுள்ள ஈழத்தமிழர்களை நேரில் சந்தித்து உதவாத சீமான் புலம்பெயர் மக்களிடம் மட்டும் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுள்ளார் என்றும், சீமானின் இந்த செயல்பாட்டினால் யாழ்ப்பாண மக்கள் படுமோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் அவர்களை தான் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
2009ஆம் ஆண்டுக்கு பின் உலக தமிழர்களுக்கான தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை சீமான் ஒருபோது நிரப்பப் போவதில்லை என்றும் தெரிவித்த அவர், தற்போது மக்களால் நேசிக்கப்படும் முதலமைச்சர் விஜய் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடியதாக சாத்தியப்பாடுகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவர் ஈழ மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்தே உலக தமிழர்கள் அதன் முடிவு செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ருமேனியாவில் தொழிற்சாலைகளில் அதிக சம்பளத்துடனான வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் வாயிலாக இளைஞர்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து கொட்டாச்சேனை பகுதியில் உள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. கொட்டாச்சேனை பகுதியில் இயங்கி வந்த முகவர் நிலையம் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளம் வாயிலாக ருமேனியா தொழிற்சாலைகளில் பாரிய வேலைவாய்ப்புகள் என போலியான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்துள்ளது. இதனை நம்பி தொடர்பு கொள்ளும் இளைஞர்களும் தொழிற்சாலை களஞ்சியங்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஹோட்டல், கட்டிட தொழில் மற்றும் வெதுப்பக தொழில் பிரிவுகளில் வேலை பெற்று தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். இதற்காக சுமார் தலா 16 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்பட்டதுடன் 3 அல்லது 4 மாதங்களுக்கு அனைத்து பணிகளையும் முடித்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்காக இந்த முகவர் நிலையத்தின் உரிமையாளர் போலி வாக்குறுதி அளித்துள்ளார். முகவர் நிலையத்தின் வார்த்தைகளை நம்பி பல லட்சம் ரூபாய் கடன்பட்டு ருமேனியாவுக்கு சென்ற இலங்கை இளைஞர்கள் அங்கு நடுத்தெருவில் விடப்பட்டுள்ளார்கள். வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொழிற்சாலை களஞ்சிய வேலைக்கு பதிலாக மேன்பவர் நிறுவனங்கள் ஊடாக எவ்வித சம்பளவுமின்றி பாரிய கப்பல்களில் மசகு எண்ணெய் அகற்றும் ஆபத்தான பணிகளில் அவர்கள் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், எங்களிடமிருந்து முழுமையாக 16 லட்சம் ரூபாய் வாங்கிறார். நாங்கள் கேட்பது தொழிற்சாலை களஞ்சிய வேலை. ஆனால் எங்களை இந்த ஆபத்தான தனிப்பிரிவில் வேலை செய்ய வைத்துள்ளார். கைகளும் கால்களும் வீங்கி கொப்பளங்கள் வந்துள்ளன. 2 மாதங்களாக இருக்கும் எங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுப்பதில்லை. தொழில் அனுமதி பத்திரம் எடுத்து தருவதாக கூறி தனியாகவும் பணம் வாங்குகின்றார்கள். மிகவும் ஏழை நடுத்தர மக்கள் தான் இங்கு வந்து ஏமாந்து போயிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய மோசடி வியாபாரம். பாதிக்கப்பட்ட இளைஞர்களின் அந்த அவலனை குறித்து தகவல் கிடைத்ததும் இது தொடர்பாக விரிவாக தேடுதல் நடத்தப்பட்டது. இதில் குறித்த கொட்டாஞ்சேனை முகவர் நிலையத்தின் உத்தியோகபூர்வ பதிவு கடந்த மார்ச் மாதத்துடன் காலாவதி வாய்களுமே கண்டுபிடிக்கப்பட்டது. பதவியில்லாத பின்னணியிலும் மேலும் ஒரு தொகுதி இளைஞர்களை ஏமாற்றி ருமேனியாவுக்கு அனுப்புவதற்காக இந்த நிறுவனம் கொட்டாஞ்சேனையில் நேர்முக தேர்வுகளை நடத்த ஏற்பாடு செய்திருந்தது. ரகசிய தகவலின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குறித்த இடத்துக்கு விரைந்து அதிரடி சோதனைகளை மேற்கொண்டார்கள். இதன்போது அனுமதி பத்திரம் புதுப்பிக்கப்படாமல் சட்டவிரோதமான முறையில் நேர்முக தேர்வு நடத்தப்பட்டமை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சோதனையை தொடர்ந்து குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்துக்கு எதிராக கிடைத்துள்ள முறைப்பாடுகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நடுத்தரவர்க்க இளைஞர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்நிறுவனத்தின் அனைத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வுகளும் மற்றும் ஆட்சேர்ப்புகளை சேர்த்துக்கொள்ளும் நடவடிக்கைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். ஹம்பளை பகுதியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளதாக ஹம்பளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நேற்று காலை இச்சம்பவம் நேர்ந்துள்ளதுடன் முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கம்பளை காவல்துறையினர் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இந்த விபத்தினால் இவருக்கும் காயங்களோ அல்லது உயிர் ஆபத்துக்களோ ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கம்பளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈழத்தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருந்த போது அதை கண்கொட்டி சிரித்த துரோகிகள் ஒட்டுமொத்தமாக ஒழிய வேண்டும் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்தார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பேரளவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியவர்களும் மக்களின் மரணங்களில் அரசியல் லாபம் தேடியவர்களும் மக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். தமிழினம் மீண்டும் எழுச்சி பெற வேண்டுமானால் கடந்த காலங்களில் மக்களுக்கு துரோகமிழைத்த சக்திகளையும் இடங்கண்டு அவர்களை அரசியலில் ஒதுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கங்கையின் கிளை நதியான குடாகங்கையின் உப அவதானிப்பு பிராந்தியத்தில் மேல்நிலை பகுதிகளில் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டதுடன் இன்று முற்பகல் 8 மணி வரை இது செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புலர்ச்சிங்கள பிரதேச செயலக பிரிவு, மதுராவல பிரதேச செயலக பிரிவு, பலிந்தருவர பிரதேச செயலக பிரிவு மேற்கூறிய பகுதியில் உள்ள குடாகங்கை மற்றும் மகுடகங்கை ஆகியவற்றில் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளில் ஊடாகச் செல்லும் கிளை வீதிகளில் வெள்ளத்தில் மூழ்கும் கடுமையாக அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது குறித்து மிகுந்த அவதானத்துடனும் முன் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள்.
மேலும் இப்பகுதிகள் ஊடாக வாகனங்கள் செலுத்தும் போது மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அல்லது அதிகபட்ச அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் அவருக்கு ஏதேனும் தீங்கினதால் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட போது உடல் பரிசோதனை கூட செய்யப்படாத ஒரு பெரிய குழுவினரே அவரை சுற்றி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பாதுகாப்பற்ற சூழலில் தான் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். தமிழர் விடுதலை புலிகள் அமைப்பு தனது போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நினைவு கூறும் இத்தகைய நேரத்தில் சில குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சிக்கக்கூடும் என்பதால் அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் நினைவுபடுத்தியுள்ளார். சந்தேகத்துக்கிடமான மரணங்கள் நிகழ்ந்ததன் காரணமாகவே தனது சொந்த பாதுகாப்பு குறித்து ஓர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கமகே மேலும் வலியுறுத்தியுள்ளார். சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய அனுராதபுர பிரதான விகாரையின் தலைமை விகாராதிபதிக்கு எதிராக வழக்கு நேற்று முன்தினம் அனுராதபுர நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த பௌத்த பிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத நிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றன. சந்தேகரவரான பலேகம ஹெமரட்ன பிக்கு சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி கலிங்க இந்திதிஸ்த சிரேஷ்ட சட்டத்திரணி ரஞ்சித் கருணா உட்பட 20 சட்டத்திரணிகள் முன்னிலையாகியிருந்தார்கள். அதே நேரம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் சட்டத்திரணி பிரதீப் திசநாயக்கா முன்னிலையானார். இருப்பினும் தகாத நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமியின் உரிமைகளுக்காக எந்த சட்டத்திரணியும் அல்லது வேறு எந்த வெளித்தரப்பினரும் முன்னிலையாகவில்லை. இவ்விடயம் பலர் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவுவதால் அடுத்த 24 மணித்தியாலத்தில் நாட்டைச் சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழை பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவுரைகளை கருத்தில் கொண்டுமாறும் கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசத்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு தொடக்கம் காலி வரையிலான கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை அவ்வப்போது பெய்யக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் தென்மேற்கிலிருந்து காற்று வீசும் மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 25 தொடக்கம் 35 கிலோமீட்டராக இருக்கும். காங்கேசத்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சில மணி நேரங்களுக்கு மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசத்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை மற்றும் பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவும் நாட்டைச் சுற்றியுள்ள பிற பகுதிகளில் சற்றே கொந்தளிப்பாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அப்போது அந்த கடல் பகுதிகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தொடர்பில் உயிரிழப்பதற்கு முன்பு நீதிமன்றத்துக்கு சத்திய கடதாசி ஊடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேனா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தற்கொலை செய்வதற்கு ஒரு தரப்பினரால் தூண்டப்பட்டாரா என்பது தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் நிலவுகிறது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க தொடர்பில் கபில சந்திரசேனா உயிரிழப்பதற்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு சத்திய கடதாசி ஊடாக பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் தனக்கு உயிரச்சுறுத்தல் விடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவின் பெயரையும் குறிப்பிடுத்ததாகவும் கபில சந்திரசேனா நீதிமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். இருப்பினும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க இதுக்கு எதிராக அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு குறித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆளுந்தரப்பின் உறுப்பினர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பில் போலீசார் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிக்கின்றார்கள். காட்டுச்சட்டமே தற்போது நடைமுறையில் உள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் அரசியல் உத்தரவுகளுக்காக நெகிழ்வுத்தன்மையுடையதாக செயற்படுகின்றார்கள். நாட்டில் தற்போது சாட்சியாளர்கள் படுகொலை செய்யப்படுவதும் மர்மமான முறையில் உயிரிழப்பதும் தற்போது வழக்கமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.